எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொல்கிறார்கள். அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்று அண்ணல் காந்தியடிகள் கூறுகிறார்கள். அரசியல் மனித வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று. ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது. கற்றவர்கள் அந்த அரசியலை செய்யாததால் அதை மற்றவர்கள் செய்கிறார்கள். வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்துங். அதை கற்றவர்கள் நிரப்பாத போது கயவர்கள் நிரப்புகிறார்கள். படித்தவர்கள், கற்றறிந்த சான்றோர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதற்கு காரணம், படித்த அறிஞர்கள் அமர்ந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி கற்றறிந்த பெருமக்கள், சான்றோர்கள், தன்னலமற்ற தூயவர்கள் அரசியலுக்கு வரும்போது நாடும் அமைதியாக இருக்கும் என்பதால் கற்றறிந்த பெருமக்கள், இந்த மண்ணையும் மக்களையும் தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக நேசிக்கிற மக்கள் அரசியல் செய்ய வரும்போதுதான் இங்கே நல்ல ஆட்சி, நல்ல அரசு நடக்கும். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு என்று தமிழ் மறையில் வள்ளுவ பெருந்தகை பாடுகிறார். ஒரு தாய் எப்படி தன் பெற்ற பிள்ளைகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி அரசாள்பவன் அந்த நாட்டின் குடிகளுக்கு, மக்களுக்கு தேவை அறிந்து சேவை செய்ய வேண்டும். அந்த அப்படி ஒரு அரசாள்பவனை உலகம் போற்றி தொழும் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு மக்களின் எந்த பிரச்சனையும் அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வது இல்லை. எது ஒன்றையும் போராடித்தான் பெற வேண்டும் என்கிற நிலைமை இங்கு நிலவுகிறது. சாலை சரியா இல்லையா, போராடணும். அரிசி விலை குறைக்கணுமா, போராடணும். பால் கட்டண விலை உயர்வா, குறைக்கணும். பேருந்து கட்டண விலை உயர்வா, போராடணும். எல்லாவற்றிற்கும் போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைமை. எனவே மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை, அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் பன்னெடுங்காலமாக உரிமை இழந்து, உணர்வு இழந்து, அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இந்த அரசியலை செய்ய வந்தோம். யாரும் வரலாம், எங்கள் நிலத்தில் வாழலாம். ஆனால் தமிழர்கள் நாங்கள் தான் தமிழர் நிலத்தை ஆளுவோம். இதுதான் நாங்கள் வைத்த தத்துவம். அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும், அவரவர் நாட்டில் அவரவர் ஆள்வதும் அடிப்படை உரிமை. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம். அது எம் இனத்தின் பெருமை. இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஆந்திராவில் ஆத்து மணல் அள்ள முடியாது, தடை. கேரளாவில் ஆத்து மணலை அள்ள முடியாது, தடை. கர்நாடகாவில் அள்ள முடியாது, தடை. ஆனால் இந்த 3 மாநிலங்களுக்கும் தடை இல்லாமல் என் தாய் நிலத்தில் ஆற்று மணலை அள்ளி கொண்டு கொடுக்கிறார்கள் என்றால் அங்க அவரவர் நிலத்தை அவரவர் ஆள்கிறார்கள். அவன் அந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறான். என் மண்ணின் வளங்கள் என் மக்களுக்கானது, எதிர்கால தலைமுறைக்கானது என்கிற எண்ணம் அங்க ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. இங்க ஐயா கலைஞர் ஆட்சிக்கு வந்தாலும் ஆத்து மணல் கொள்ளை போகும். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் ஆத்து மணல் கொள்ளை போகும். மதுவை ஒழிக்க முடியாது. பீகார்ல நிதிஷ்குமார் மதுக்கடையில மூடலையா? அங்க இருக்கலாம் அப்படியே என்ன சோத்துக்கெல்லாம் செத்து போயிட்டானா? நாடு அப்படியே மூழ்கிடுச்சு. அந்த நாடு இருந்தால் செய்யலாம்.
குளிர் பிரதேசத்துல தான் குடிப்பாங்கிறாங்க. காஷ்மீர்ல மது இல்லையே, செய்ய முடியாதா? முடியும். நோக்கம் இல்லை. தேர்தல் வரும்போது, ஆட்சிக்கு வரும்போது, வாக்கு கேட்டு வரும்போது தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம்னு பேசுறாங்க. இது ஒரு சாதனை பேசுறாங்க. ஆனா குடிச்சு குடிச்சு 2 லட்சம் பேர் செத்துருக்கான். 2 லட்சம் பெண்களின் தாலி அறுத்ததை யாரும் பேசுறது இல்லை. இது ஒரு கொடுமை. அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திக்கணும். நாட்டை ஆளுகிறவன் ஆட்சியாளர்கள். சாராய ஆலை வச்சு எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எந்த மாநில முதல்வராவது சாராய தொழிற்சாலை வச்சிருக்காங்க? நாம தேர்ந்தெடுக்கிற முதல்வர்கள் சாராய ஆலை அதிபர்கள். ஐயா கலைஞருக்கு எண்ணற்ற சாராய ஆலைகள், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சாராய ஆலை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாறி மாறி அவர்கள் ஆலையிலிருந்து சரக்கு எடுத்து விற்பார். 2 பேரும் மோதிக்கொள்வது போல தோன்றும். ஆனால் ஒரு புரிதல் அடிப்படையில் 2 பேரும் சேர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டி கொழுப்பார். இதை ஒழிக்கணும், இதை மாற்றணும். கல்வி மானிட உரிமை, ஒரு அடிப்படை உரிமை. நான் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர பிழை செய்யல. ஆனால் உலகத்தில் தலை சிறந்த கல்வியில் இருக்கிற நாடுகள் எல்லாம் தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், சீனா போன்ற நாடுகள் எல்லாம் தன் நாட்டு மக்களுக்கு கல்வியை இலவசமாக கொடுக்குது. அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள், என் அன்பு உறவுகள் சிந்திக்கணும். அறிவு விற்பனைக்கு வந்த தேசம் எப்படி வளரும், எப்படி உருப்படும்? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இருப்பது எப்படி சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும்? எப்படி முடியும்? பணம் இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக் கொள்ளலாம். பணம் இல்லாதவன் பள்ளி கல்லூரியை வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு திரும்பலாம். இதுதான் ஜனநாயகமா? இதுதான் சுதந்திரமா? இதுதான் சமத்துவமா? அப்ப கல்வி பொதுமையாக இருந்திருக்கணும். கல்வி மிக உயர்ந்த சந்தை பொருளாக, விற்பனை பொருளாக மாறி இருக்கவே கூடாது. அதை போல உயிர் காக்கும் மருத்துவம், ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்கிற நிலை. அம்மையார் சோனியா காந்திக்கு உடல்நிலை சரியில்லை, அமெரிக்காவில் போய் மருத்துவம் செய்யறாங்க. இந்திய கிரிக்கெட் ஆட்டக்காரர் யுவராஜ் சிங்குக்கு புற்றுநோய், அவர் போய் அமெரிக்காவில் மருத்துவம் செஞ்சுட்டு திரும்பிடுறார். இன்னைக்கு நாட்டை ஆளுகிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அரசு ஒரு மருத்துவமனை நடத்துது, அதுக்கு ஆண்டு ஒன்றுக்கு பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்யுது. ஆனால் அரசை நடத்துகிற அமைச்சரே அரசு மருத்துவமனையில் போய் படுக்கல, வைத்தியம் செய்யல. ஏன்? தரம் இல்ல. அரசு பள்ளி, அரசு கல்லூரியில், அந்த பள்ளியில், அந்த கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளே படிக்கிறது இல்லை. ஏன்? தரம் இல்ல. இன்னைக்கு யார் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு மருத்துவம் செய்யறது? லண்டன் டாக்டர். விடுதலை பெற்ற 69 ஆண்டு கால இந்தியா, 130 கோடி மக்கள் தொகையை கொண்ட பெரிய தேசம். 2020 வல்லாதிக்கமாக போகிறோம் என்று பீத்திக் கொண்டிருக்கிற நாடு. இந்த நாட்டில், இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு வைத்தியம் பார்க்க ஒரு மருத்துவரை கூட உருவாக்க முடியலையா? லண்டன்ல இருந்து வர்றான். இது இந்த தேசத்திற்கு நேர்ந்த அவமானம் இல்லையா? ஒரு இயன்முறை மருத்துவர், பிசியோதெரபி, சிங்கப்பூர்ல இருந்து வர. காசு இருக்கு, நீங்க பார்த்து பொழைச்சுக்கிறீங்க. காசு இல்லை, நாங்க என்ன செய்யலாம்? இது ஒரு நாடா? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு என்ன மருத்துவம் இருக்கிறதோ, கிடைக்கிறதோ, அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டும். அதான் சரியான ஜனநாயகம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டை உருவாக்குவது நம் கடமை. எல்லா நாடுகளும், பிரிட்டன்ல, அமெரிக்கால, ரஷ்யால, சீனால மருத்துவம் இலவசம். உயிர் காக்கும் மருத்துவம் வியாபாரமாக எப்படி ஆவது? மனித உயிர் விற்பனைக்கு எப்படி வருவது? இது எப்படி அனுமதிக்கிறது? அப்புறம் குடிநீர், உயிர் ஆகாரமாக இருக்கிற நீரின் தேவை. நீரின்றி அமையாத உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று தமிழ் மறையில் வள்ளுவ பெருந்தகை பாடுறார். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடுறார். நீர் இல்லாம ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அந்த நீர் உயிர் ஆகாரம்.
வியாபாரமாய் நிக்குது. அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்க, நீர் வெறும் மனித தேவை மட்டுமல்ல, உலகில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்திற்குமான தேவை நீர். அந்த நீரை மனிதன் மட்டுமே அடைச்சு போத்தல் அடைச்சு விற்கிறான். மிகவும் மதிப்புமிக்க சந்தை பொருளாக நீர் வந்துருச்சு. குடிக்காம குளிக்காம ஒரு வாரம் இருக்க முடியும், தண்ணீர் குடிக்காம ஒரு நாள் இருக்க முடியாது. செத்து போயிடுவான். 3 நாள் 4 நாள் இருந்தா சிறுநீரம் பழுதுபட்டு செத்து போயிடுவான். ஆனால் அந்த நீர் வியாபாரத்துக்கு வந்து விட்ட தேசம் மிக உயர்ந்த வியாபார பொருள். 750 கோடி மக்கள், 2 விழுக்காடு தான் குடிநீர். 2 விழுக்காடு, 2 விழுக்காடு தான் இருக்குதா? எதிர்காலத்தில் மிகப்பெரிய நீர் பஞ்சத்தை இந்த உலகம் சந்திக்க போகிறதா? இதை 20 விழுக்காடாக மாற்றுவதற்கு என்ன வழி என்று யோசிக்காமல் இதை அடைச்சு வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் என்று நினைத்ததுதான் இந்த உலகத்திற்கு செய்த பச்சை துரோகம். வித்துக்கிட்டு இருக்க. எனக்கு தாக வருது, நான் கடையில வாங்கி குடிச்சிடுவேன். ஆனா காக்க, கொக்கு, சிட்டு, மைனா, மான், யானை, புலி, சிங்கம், கரடி இதெல்லாம் எங்க போய் குடிக்கும்? மனிதன் மட்டுமா உலகம்? மற்ற உயிரினங்கள்லாம் இல்லையா? இவையெல்லாம் சேர்ந்துதானே உலகம். எவனுமே சிந்திக்கலையே. காக்க செத்தா உனக்கு என்ன சீமான், சிட்டுக்குருவி செத்தா உனக்கு என்ன, மைனா செத்தா உனக்கு என்ன, எல்லாம் செத்தா நாம செத்துருவோங்கிறதுனாலதான் இவ்வளவு அக்கறையோட பேசுறோம். இந்த வேப்ப மரம் இருக்கு, எவ்வளவு பழுக்குது, எவ்வளவு பழம் பழுத்து கீழே விழுகுது, ஒரு விதை கூட முளைக்கலையே. ஏன் முளைக்காது? அது இயற்கையின் விதி. ஆலமரம், அரச மரத்துக்கு கீழே எவ்வளவு பழங்கள் லட்சக்கணக்கா கொட்டும், ஒரு விதை முளைக்காது. ஏன்? அது இயற்கையின் விதி. எப்படி முளைக்கும்? காக்க, மைனா, குருவி அதை சாப்பிடணும். சாப்பிட்டு அது கழிவா போட்டால் தான் அது முளைக்கும். எவ்வளவு பெரிய உயிர் பெருக்கம், உயிர் சூழலை இந்த பறவைகள் உருவாக்குது. அது இல்லாம எப்படி? மரம் இல்லை என்றால் காற்று ஏது, காற்று இல்லை என்றால் மூச்சு ஏது, மூச்சு இல்லை என்றால் உயிர் ஏது? இந்த அறிவியல் உண்மையை புரிந்து கொள்ளாத எனது மக்கள், அரசியல் என்பது வெறும் அரிசியும் பருப்பும் வேட்டியும் சேலையும் 5 10 என்று அல்லாடி கொண்டிருக்கிறது. ஒரு கேவலம். இங்க அரசியலை வெறும் அரசியலாக மாத்தி நிறுத்தி இருக்கிறாங்க. ஐயா வந்தா 10 கிலோ போடுவார், அம்மா வந்தா 20 கிலோ போடுவார். அத ஒரு நாளாவது அவர்கள் போடுகிற அந்த இலவச அரிசியை ஒரு வேளை கஞ்சி காட்சி ஐயா கலைஞர் குடிச்சிருப்பாரா? ஒரு வேளை. ஜெயலலிதா அம்மையார் விட்டு நாய் சாப்பிடுமா? அந்த அம்மையார் விட்டு நாயினும் இழிவான இன மக்களாக இந்த மக்களை மாற்றி, புழுவிலும் கீழே போய் நெளி, நாயினும் கீழே போய் நக்கி பிழை என்று ஈனர் கூட்டமாக மாற்றி நிறுத்திய தவிர 50 ஆண்டு கால ஆட்சியில் இவர்கள் செய்த சாதனை. கூட்டம் நடக்குது, வாக்கு சேகரிக்க வர்றாங்க, ஆடு மாடுகளை ஏற்றி வண்டியில மக்களை ஏற்றி கொண்டாந்து குவிச்சு வச்சு தட்டுல திரு வச்சுட்டு காத்து கிடக்கிறது. 200 ரூபா பிச்சை காசு, 200 ரூபா காசு. ஒரு தன்மான இழப்பு இல்லையா? மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மக்கள் இப்படியா அலைவது? மாற்றம்னா எது மாற்றம்? ஆளை மாற்றுறதா? அதுவா மாற்றம்? ஆட்சியை மாற்றுவதா? அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் நமக்கு வேணும். அதை நம்ம கேட்கிறோம். இந்த ஒரு நோட்டை மாத்திட்டு நாட்டையே மாத்திட்டு ஒருத்தர் காலையில ஜப்பான் கிளம்பி போயிட்டு, இது மாதிரி உலக பைத்தியக்காரத்தனம் எங்கேயாவது உண்டா? எங்க உண்டு? தாளை மாத்தி எப்படி நீங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப? உன் தத்துவத்தை மாத்தணும். உன் தத்துவமே பிழை. எல்லாம் தனியார்மயம், தாராளமயம், உலகமய பொருளாதார கொள்கையில எப்படா தனி முதலாளிட்ட பணம் குவியாம இருக்கும்? எப்படி தடுப்ப? லலித் மோடியையும் விஜய் மல்லையாவையும் பத்திரமாக வேற நாட்டுக்கு அனுப்பி வைத்த ஒரு நாடு, ஒரு அரசு கருப்பு பணத்தை ஒழிப்பேங்குது. எங்க ஒளிஞ்சிருச்சா? அன்னாடங்காட்சிகள், பஞ்சப்பராரிகள், தினக்கூலிகள் உங்களுக்கு ஓட்ட போட்ட பாவத்துக்கு செல்லா நோட்டை வச்சு ரோட்ல நின்றுகிட்டு இருக்கு, தெருவில் அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. ஐயோ அம்மான், என் மக்கள் வர்ற வயிற்றுச்சலும் சிந்துற கண்ணீரும் உங்களை ஒழிச்சே தீரும்.
என்னது பெரிய சாதனை, பெரிய சாதனை. அதுல சமஸ்கிருத எழுத்த பொறிச்சது, காவி கொடியை சேர்த்ததை தவிர வேற என்ன நீ சாதிச்சு? அதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. என்ன மாற்றம் வந்துருச்சு? 10 ஆண்டுகளுக்கு மேலாகும் இந்த பொருளாதார பின்னடைவை தேக்கத்தை சரி செய்ய. எழுதி வச்சுக்கணும். சினிமா எடுக்கிற சின்ன பையன் நினைச்சுக்கான், நானும் தான்டா பொருளாதாரம் படிச்ச மாணவன், பொருளாதாரம் படிச்சுதான் வந்து இந்த வேலைக்கு, பொருளாதாரம் படிச்சா வேலை கிடைக்கல, சினிமா எடுத்து பிழைக்கலான்னு வந்தேன். அதை பிழைக்கலாம், நான் பிழைப்பேன், இனம் பிழைக்காதுன்னு இந்த வேலைக்கு வந்தேன். என் வருமானத்தை விட என் இனத்தின் மானம் பெரிதுன்னு இந்த வேலையை செய்ய வந்தேன். என்னது மாற்றம்? பெத்த அப்பனுக்கு உடம்பு முடியல, மருத்துவமனையில் சேர்த்தாச்சு. அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி அவனை மருத்துவமனை கூட்டிட்டு வரணும். காலையில காசை 2 லட்ச ரூபா கட்டணும். காலையில கட்டி அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம், ராத்திரில ரூபாய் செல்லல. இப்ப அப்பா அந்த பணம் மறுபடியும் போய் வங்கியில் எடுக்கிறான்னா நான் 4000 ரூபாய் தான் எடுக்க முடியும். ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்காரன் முழுக்க 20 லட்சம் 30 லட்சம் கட்டு வச்சு படம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் லட்சக்கணக்கா போது, எனக்கு 4000 தான் எடுக்க முடியும். அது வங்கியில ஒரு தடவை 4000 எடுத்துனா திருப்பி வராதேன்னு எழுதிடுறான். எப்படி? எங்க அப்பா அங்கேயே கிடக்குறாரு, இப்ப அங்க மருத்துவமனையில் கிடக்குற ஒவ்வொரு நாளைக்கும் நான் 1 லட்ச ரூபாய் பில் கட்டணும். எப்படி இருக்கு கதை? எப்படி இருக்கு? மீன் வியாபாரம் இல்லை, காய்கறி வியாபாரம் இல்லை, அரிசி வியாபாரம் இல்லை, பூ வியாபாரம் இல்லை, ஒருத்தனும் பிழைக்கல. இப்ப என்ன பண்ணிட்டான்? வட இந்தியால ரேஷன் கடையை அடிச்சு நொறுக்கி மூட்டைத்துட்டு ஓடுறான், வங்கியில அடிச்சு பறிச்சு பணத்தை எடுத்துட்டு போறான். இதெல்லாம் நடக்கும்னு காலையில ஒருத்தர் ஜப்பான் கிளம்பி போயிட்டார். இந்த நீரோ மன்னன் ரோமாபுரி எரியும் போது பிடியில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க நாட்டு மக்கள் பஞ்சத்திலும் பசியிலையும் பற வயிறு எரிஞ்சு கிடக்குறான், அவர் ஜப்பான்ல பிடியில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு மாற்றம். இதெல்லாம் மாற்றம். அடிப்படையை மாத்தணும். அடிப்படை மாத்தணும். இந்த அரசியலை கிழிச்சு தூக்கி போட்டு வேற அரசியல் பண்ணணும். அப்ப அடிமை இந்தியாவில் 30 கோடி பாரதி பாடுறான், 30 கோடி முகமுடைய இருந்து அன்னைக்கு 544 42 பாராளுமன்றம் வச்சிருந்த 130 கோடிக்கும் அதே பாராளுமன்ற உறுப்பினர்னா எப்படி? இதை மாத்து. 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டா. அப்ப பிரதிநிதித்துவம் கூடும். கொண்டு வா. இது மாற்றம். இது சட்டம். மக்களால் தேர்வு செய்யப்படாத எவனுக்கு மந்திரி பதவி இல்லை. சட்டம். நீ மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் மந்திரியாக ஆக முடியாது. சட்டம் கொண்டு வா. கொண்டு வந்திருந்தா அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருக்க முடியுமா? எப்படியா இருக்க முடியும்? உன்னை உன் சொந்த தொகுதியிலே 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடிக்கிறான். நீ இப்ப நிதி மந்திரியாகி எங்க வயிற்றுல அடிக்கிற. இது எப்படி இருக்குது? சட்டம். இதெல்லாம் தான்டா சட்டம். நாடு ஜனநாயக நாடு, குடியரசு நாடு, மக்களாட்சி நாடு. ஆனால் மக்களாட்சி, குடியரசு, ஜனநாயக நாட்டின் தலைவர், இந்த நாட்டின் முதல் குடிமகனை மக்கள் தேர்வு செய்ய முடியாது. இந்த அமைப்பு ஜனநாயக துரோகம் இல்லையா? ஒரு வார்டு கமிஷனருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போடுற சீமான் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு போட மாட்டானா? அதுக்கு சட்ட திருத்தம் கொண்டா. தேர்தல் ஜனாதிபதி நீ ஒரு கட்சியா நீ ஒரு கட்சியா 2 பேரும் ஆள் கொண்டு நிறுத்து, நாங்க விரும்புறவனுக்கு ஓட்டு போடுறோம். இதெல்லாம் தான் மாற்றம். இதை விட்டுட்டு சட்டம் புதுசா பொது சட்டம் வரப்போகுது. டேய், நாட்டில் சட்டம் ஒரு மாதிரி இல்லை, சாப்பாடு ஒரே மாதிரி இல்லை, சட்டம் பண்றா ஒரே மாதிரி இருக்கு. கொடுமை. அறிவார்ந்த மக்கள், படித்தவர்கள், கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கிறீங்க. எல்லாத்தையும் மாற்றணும். இது யாருடைய வேலையோன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம வேலை, நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை. நீங்க வேற வேற அரசியல் இயக்கங்கள் இருக்கலாம், நீங்க வராதீங்க. என் தம்பி தங்கைகளை, உங்க பிள்ளைகளை எங்களுக்கு கொடுங்க. ஒரு தூய அரசியலை, இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்ப எளிய மக்கள் உங்கள் பிள்ளைகளின் கைகளை வெளிப்படைப்படுத்துங்க. எத்தனை காலத்துக்கு ஜெயலலிதா, எத்தனை காலத்துக்கு கருணாநிதி 2 பேரும் படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறது. இப்ப 2 பேரும் ஆளக்கான. கருணாநிதி எப்படி இருக்காரு யாருக்கு தெரியும்? ஜெயலலிதா எப்படி இருக்காங்க யாருக்கு தெரியும்? கண்ணுக்கு தெரியாத 2 பேரு தேர்தலில் போட்டி. கத்திக்கு நிக்கிறவங்க பிள்ளைகள் தெருவில் நின்றுட்டு இருக்காங்க. தெரியுது காசு வச்சிருக்காங்க, வென்றுவாங்க. ஆனால் விட்டுட்டு போக முடியல. ஒரு சிறந்த விளையாட்டு வீரனுக்கு தோக்குறான் ஜெயிக்கிறான், விளையாடணும். முக்கியம். நெப்போலியன் சொல்றான், மாவீரன் நெப்போலியன், தோல்வி முயற்சி முயற்சி.
தோல்வி, சரி. முயற்சி முயற்சி மீண்டும் முயற்சி, தோல்வி, சரி. முயற்சி முயற்சி மீண்டும் மீண்டும் முயற்சி. அந்த முயற்சி அப்ப நடக்குது. அதை பத்தி என்ன கேட்டா, நீ பாராளுமன்ற சட்டசபை தேர்தல் எல்லா இடத்துலையும் நீ தோத்து போயிட்டியே, அதை ஏன் தோற்றதா நினைக்கிற? தொடங்கினதா நினைச்சுக்க, சிறந்த தொடக்கமா நினைச்சுக்க. கவி பேரரசு வைரமுத்து சொல்றாருல்ல, என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்குச்சுன்னு. இது புரட்சி. அப்படிதான் வரும். ஒரே நாள்ல வந்துருமா? 50 ஆண்டு கால அழுக்கு அத ஒரே நாள்ல கூட்டி அள்ள முடியாது. அழுறோம், முடிஞ்சவர அழுறோம். அது மாறும், ஒரே நாள்ல மாறிடாது, ஆனா மாறாம போயிடாது. அது ரொம்ப முக்கியம். ஒரு தலைமுறை வெடிச்சு துடிச்சு எழுது அநீதிக்கு எதிராக. இதை எப்படியாவது ஒழிக்கணும்னு கிளம்பி வாரான். தன்னலமற்ற தூய உள்ளத்தோடு இந்த தலைமுறை பிள்ளைகள் எழுந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு மாபெரும் புரட்சியா வரும். இந்த தேசத்தில் அடக்க முடியாத பெருநெருப்பாக பற்றி எரிந்து ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பும். ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், பட்டினி, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மது, இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகமாக இதை படைப்போம். ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பியா கேட்க, நான் ஒழிப்பேன். லஞ்சம் வாங்கினான்னா நோ சஸ்பென்ஷன், டிஸ்மிஸ். அவன் வீட்டிலேயே அவனுக்கு அரசு பண்ணி கிடையாது, கதை முடிஞ்சிடும். அப்படி ஒரு சட்டம் வருமா? ஊழலை ஒழிக்கிறவர், லஞ்சத்தை ஒழிக்கிறவர், அப்படி ஒரு திட்டம் வருதா? டென்மார்க்னு ஒரு சின்ன நாடு வெளிப்படையான நிர்வாகத்தை வச்சு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்குது. இந்த சாலையை போடுறதுக்கு 10 கோடினா, இந்த சாலையை போடுறதுக்கு 10 கோடி ஒதுக்கி இருக்கேன் பள்ளப்பட்டியில, இந்த சாலையை போடுறதுக்கு 10 கோடி ஒதுக்கி இருக்கேன்னு ஒவ்வொருத்தருக்கும், பள்ளப்பட்டியில வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். அதான் வெளிப்படையான நிர்வாகம். 10 கோடியில 50 லட்சம் செலவாயிருக்குது. 100 பேர் ஒரு நாளைக்கு வேலை செய்யறாங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் கூலி. இது எல்லா கணக்கு அதுல இருப்பதுதான் வெளிப்படையான நிர்வாகம். அது வரும்போது ஒழியும். நீ எவ்வளவு ஒதுக்குற, எவ்வளவு பதுக்குற எவனுக்கும் தெரியலையே. இவன் செலவினம் இல்ல, இவன் சொல்றத 1000 கோடி ஒதுக்குறோம், சாலைக்கு 2000 கோடி ஒதுக்குறோம், அதை கண்ணே காட்டாம ஒதுக்கிக்கிறான். அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. எப்படி ஊழலை ஒழிக்கிறது? எப்படி ஊழலை ஒழிக்கிறது? நான் வீரப்பனை பேசுறதுக்கு, வீரப்பனை போய் பேசுறீங்க நீங்க. அவர் ஒரு திருடன், அவர் ஒரு கொள்ளக்காரனா? வீரப்பனே திருடன் கொள்ளக்காரனா ஜெயலலிதா கருணாநிதிக்கு என்னடா பேர் வைப்பீங்க? என்ன பேர் வச்சு கூப்பிடுறீங்க? என்ன பேர் வச்சு கூப்பிடுறது? அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறது? சரி, வீரப்பன் கொள்ளையடிச்சிட்டான், எத்தனை பங்களா? அவன் கொள்ளையடிச்சிட்டான், எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கான்? என்ன இருக்கு? எத்தனை எஸ்டேட்டு? ஒண்ணும் இல்லை. ஆனா சொல்றது, பழி சொல்றது. இஸ்லாமியனாவே தீவிரவாதி, தமிழன்னாவே பயங்கரவாதி. அது மாதிரிதான் இந்த வீரப்பன், இந்த பிரபாகரன் எல்லாம் தீவிரவாதி ஆனது. இப்படித்தான். ஒருத்த நல்லவன் வந்துடக்கூடாது, ஒருத்த உண்மையானவர் வந்துடக்கூடாது. அவனை எப்படா காலி பண்றன்னா, இவனுக்கு வார்த்தை வச்சிருக்கான். சுதந்திரம்னு கேட்டீங்கன்னா பிரிவினைவாதம், தீவிரவாதம். வலுவான 2 எதிரி வச்சிருக்கான், விடுதலை, உரிமை. ஐயோ, பிரிவினைவாதம், தீவிரவாதம். இப்ப தமிழ்ல நான் பெஸ்டா பாசிஸ்ட், தமிழன் பெஸ்டா இவன் சாவனிஸ்ட். அப்ப சமஸ்கிருதம் கட்டாயம்படி, இந்தி கட்டாயம்படினா அது இந்தி தீவிரவாதம், சமஸ்கிருத சாவனிஸ்ட் இல்லையோ? அது இல்லை. ஏன்னா அதிகார திமிரு. அதனாலதான் அம்பேத்கர் எங்களுக்கு சொல்றாரு, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அந்த நம்பிக்கையில தான் இந்த பாய்ச்சல். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் இந்த நிலத்தை வெல்வோம், ஆளுவோம். அன்னைக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மாற்றி படைப்போம். அவ்வளவு பெரிய கனவு. பசி, பஞ்சம், வறுமை, ஏழ்மை இந்த வார்த்தைகளே இருக்காது. வேலை இல்லை, கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை. சட்டம், முதலமைச்சர், அமைச்சர், அரசு பணியாளர் எவரா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் செய்யணும். சட்டம். இதாண்டா மாற்றம், இதாண்டா சட்டம். அரசு பள்ளி கல்லூரிகளில் வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியிலேயே படிக்கணும். சட்டம். அமைச்சர் மகனா, முதலமைச்சர் மகனா, எவனா இருந்தாலும் அந்த பள்ளி கல்லூரியில தான் படிக்கணும். தானா கல்வித்தரம் கூடிரும். இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா மட்டும் அரசு மருத்துவமனையில படுத்திருந்தா மருத்துவத்தரம் கூடியிருக்குமா? இருக்காதா?
ஏன் அமெரிக்காவில், ரஷ்யாவில், பிரான்ஸ்ல, ஜெர்மனியில, ஜப்பான்ல எல்லா நாடுகளையும் அரசு நடத்துற எல்லாம் தரமா இருக்கு. மருத்துவமனையா தரமா இருக்கு, கல்வி நிறுவனங்களா தரமா இருக்கு, போக்குவரத்தா தரமா இருக்கு, வானூர்தியா தரமா இருக்கு, தங்கும் விடுதியா தரமா இருக்கு. ஆனா என் நாட்டுல இது எதுவுமே தரம் இல்லாம இருக்கு. காரணம் என்ன? தரங்கட்டவர்கள் கையில ஆட்சி இருக்கிறதுனால இது எல்லாம் தரங்கட்டு கிடக்குது. உண்மையிலேயே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒருவன் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லாதனால இது நாசமா போய் கிடக்குது. அதை சரி பண்ணணும். தன் உயிருக்கு மேலாக இந்த மக்களை நேசிக்கிற ஒருத்தவன், இது என் மரம், இது என் மண், இது என் ஊரு, இது என் நாடு, இவங்க என் உறவுகள், இது என் செடி, என் கொடி, என் நாடு, என் மாடு, இப்படி எல்லா உயிர்களையும் நேசிக்கிற பேரன்பு கொண்டு நிற்கிற ஒருவன் இந்த நிலத்தை ஆளும் போதுதான் இந்த நிலம் வாழும், வளரும். அது இல்லாம உலகத்துக்கு சந்தை திறந்து விட்டு தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். அன்னைக்கு வெள்ளைக்காரன் மிளகு வியாபாரம் பார்க்க வந்தான். அன்னைக்கு இந்தியாவுக்கு வெள்ளைக்காரன் வந்தாங்கிறதே வரலாற்று புழுகு, பொய். அன்னைக்கு இந்தியாவே கிடையாது. அவன் கொச்சினுக்கு வந்தான், கல்கத்தாக்கு வந்தான், சென்னைக்கு வந்தான், எங்கெங்க துறைமுகம் இருக்கோ அங்கெல்லாம் வந்தான், மிளகு வாங்கி விற்க வந்தான். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாங்கிறான். அவ்வளவு மூலிகை குணம், அவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மிளகு. அதை வாங்க வந்தவன் பணத்தை கொடுத்து இங்க இருக்கிற மக்கள் வறுமை ஏழ்மை பயன்படுத்தி அடிமையாக்கி பல சமஸ்தானங்கள் பாளையங்களாக பிரிந்து கிடந்த இந்த நிலப்பரப்பை ஒன்றாக்கி அவன் வச்சான் பேரு இந்தியான்னு. ஒரு கொடுமை. அன்னைக்கு ஒருத்த வர்த்தகம் பண்ண வந்தான், இந்த நாடு அடிமையா இருந்துச்சு. கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தவனை அடித்து போராடி விரட்டி விட்டு வானூர்தியில வர்த்தகம் செய்யறவனை வா வான்னு கூப்பிடுற வேலை தான் இப்ப நடக்குது. அதுக்கு பேர் தான் உலகமயமாக்கல். இப்ப ஐயா அதுக்கு போயிருக்காங்க ஜப்பானுக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி சீனாக்கு எங்க வாங்க, இந்தியாவில் தயாரிக்கலாம் வாங்க, இந்தியாவில் தயாரிக்கலாம் வாங்க. எப்படி இருக்கு? எல்லாரும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா. இந்தியா மட்டும் மேக் இன் இந்தியா. இது எதையும் தயாரிக்காது. எல்லா நாடும் என் நாட்டுல முதலீடு செய்யும். என் நாடு இதுல எந்த நாட்டிலையும் முதலீடு செய்யாது. எங்க முதலீடு செய்யும்? சுவிஸ் வங்கியில முதலீடு செய்யும், பிரான்ஸ் வங்கியில முதலீடு செய்யும், ஜப்பான் வங்கியில முதலீடு செய்யும். இது ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை, சந்தை பொருளாதாரம். இந்த நாடு உலக நாடுகள் உற்பத்தி செய்கிற பொருளை விற்கிற சந்தை. நீங்களும் நானும் அதை வாங்கி நுகர்கிற மந்தைகள். அமெரிக்காக்காரன் சொல்ற பீஸாவுக்கும் பர்கருக்கு இவன் பல்லு விளக்கிட்டு இருப்பான் காத்துக்கிட்டு, எப்படா வருதுன்ட்டு. இது ஒரு கேடுகட்ட நிலை. இதை மாற்றணும். இந்த நாட்டின் கல்விக் கொள்கை, வர்த்தக கொள்கை, பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை எல்லாவற்றையும் மாற்றணும். அதான் மாற்றம், அதுதான் மாற்றம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கான அரசியல் விதையை உங்கள் பிள்ளைகள் வீதிதோறும் விதைத்துக் கொண்டு வருகிறோம். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, மதிப்புமிக்க உங்கள் வாக்குகளை எங்களுக்கு செலுத்தி எங்களை வலிமை மிக்க ஒரு அரசியல் பேராற்றலாக மாற்றுங்கள். இந்த களத்திலே, இந்த நிலத்திலே போட்டியிடுகிற ஆறு உயிர் இளவல் அரவிந்த் குருசாமி அவர்களுக்கு எளிய மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் வாக்கை தாருங்கள். புதிதாக என்ன சாதிக்க போறார்கள்? 50 ஆண்டுகளாக மாறி மாறி திமுக அதிமுக திமுக அதிமுக அதிகாரம் இருந்தது. 50 ஆண்டுகளாக செய்யாத நல்லதை இனி வருகிற காலங்களில் செய்ய போகிறார்களா? இவர்கள் ஓட நடக்க உட்கார எந்திரிக்கிற காலத்திலேயே செய்யல. இப்ப யாராலும் எந்திரிச்சு நிக்க முடியல. எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. என்ன செய்ய போறாங்க? இளையோர் கூட்டம் தலைமை ஏற்கும் பூமியே புதிய பூமி என்கிறான். அப்படிப்பட்ட ஒரு புதிய பூமியை படைப்பதற்கு என் அன்பிற்குரிய பெற்றோர்களின் அருமை சொந்தங்கள், உடன் பிறந்தவர்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்கள் கைகளை வலிமைப்படுத்தணும். இது ஒரு கால தேவை, இது ஒரு வரலாற்று கடமை. இந்த அரசியல் நமக்கான அரசியல், நாம் உருவாக்குற அரசியல். அதை புரிந்து கொண்டு மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு அளிக்கணும். சில ரொட்டி துண்டுகளுக்காக நமது உரிமையை, மதிப்புமிக்க நமது உரிமையை விற்பது என்பது அவமானகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் சாடுகிறார். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொல்கிறார். அறிஞர் அண்ணா சொல்றார், தங்கத்தை எவனாவது தவிட்டுக்கு விற்பானா என்று கேட்கிறார். அப்படி மதிப்புமிக்க வாக்கு என்கிற தங்கத்தை 1000, 2000, 200, 300க்கு அன்பு மக்களே, ஒருத்தன் எழுதுறான், அல்சேஷன் நாய் 25,000,
பமேரியன் 20,000, கோல்டன் ரெட்ரீவர் 20,000, தமிழர்கள் வெறும் 200 ரூபா அப்படின்னு. நாயின் விலை கூட 26,000-30,000 இருக்கு. நம்ம விலை வெறும் 200 ரூபாயில தான் இருக்கு. இதை மாற்றி இந்த மானங்கட்ட இழிநிலையில் இருந்து தன்மானத்தோடு இந்த தமிழ் சமூகம் தலை நிமிர்ந்தது என்று வருவதற்கு புரட்டி போடுங்கள். அதற்கு பேர் தான் புரட்சி. புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானிட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்க்ஸ். அதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த எனது இனத்தின் உறவுகள், என் அன்பு சொந்தங்கள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வெல்ல வைப்பதன் மூலம் வரலாற்றில் ஒரு பெருமாற்றத்தை நிகழ்த்துங்கள். கேசிபி ஐயா வென்றார், அது வழக்கமாக ஒரு செய்தி. செந்தில் பாலாஜி அவர்கள் வென்றால் அது ஒரு செய்தி. ஆனால் என் தம்பி அரவிந்த் குருசாமி வென்றால் அது வரலாற்றில் பெரும் புரட்சி, ஒரு மாற்றம். அப்படிப்பட்ட ஒரு தொடக்கத்தை இந்த மண்ணிலிருந்து நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று அன்போடு உங்களிடத்திலே அன்போடும் உரிமையோடும் நான் வேண்டுகிறேன். நான் கேட்பது ஓட்டல்ல, நம் இனத்தின் உரிமை. நாங்கள் கேட்பது வாக்கல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கை. குடிக்க நீர் இல்லை, நடக்க பாதை இல்லை, படிக்க கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை, சுவாசிக்க தூய காற்று இல்லை, பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இல்லை. இன்னொரு தலைமுறைக்கு எதை கையளிக்க போறோம்? எதை கையளிக்க போறோம்? காசையும் பணத்தையும் காரையும் வீட்டையுமா? சுவாசிக்க காற்று, குடிக்க நீர், பசிக்கு உணவில்லாது இன்னொரு தலைமுறை எப்படி வாழும்? என் தாத்தனும் பாட்டனும் ஏரியிலும் குளத்திலும் தண்ணீரை குடித்தான். என் அப்பன் கிணத்திலே குடித்தான். என் சித்தப்பனும் பெரியப்பனும் குழாயிலே குடித்தார்கள். இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் போத்தலிலே குடிக்கிறோம். இன்னொரு தலைமுறை எங்கே போய் தண்ணீர் குடிக்கும்? என் அன்பு மக்களே, எவனாவது எவன் குறவழியாவது கடித்து ரத்தம் தான் குடிக்கணும். அந்த நிலைக்கு முன்பு நான் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய அன்பான வேண்டுகோள். அறிவிச்சிறந்த எனது இனத்தின் உறவுகளே, அருமை பெற்றோர்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உங்களிடத்தில் அன்போடு வேண்டுவது ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வருகிற இடைத்தேர்தலிலே 19ஆம் தேதி நீங்கள் அளிக்கிற அந்த மதிப்புமிக்க வாக்கை இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே நீங்கள் அளிக்க வேண்டும். எத்தனை விளக்குகள் இருந்தாலும் தன்னை வருத்தி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவது மெழுகுவர்த்தி மட்டும்தான். அது ஈகத்தின் அடையாளம். எங்களை நாங்கள் அப்படி வருத்தி கொண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்கே 2 மெழுகுவர்த்தியை சின்னமாக ஏந்தி வருகிறோம். சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துவதை நிறுத்துங்கள். நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்த தொடங்குங்கள். 1000 கனவுகளோடு இந்த மண்ணின் மக்களுக்கு விடுதலைக்காக நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைமிக்க அரசியல் சக்தியாக மாற்றுங்கள். இது ஒவ்வொருத்தருக்குமான கடமை என்பதை உணர்ந்து என்னுடைய அன்பு இளவல் அரவிந்த் குருசாமி அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் வாக்குத்தாருங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும், நமது அரசதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.